ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கோவைக்காய் வறுவலும் அப்புறம் கத்திரிக்காய் முருங்காய் போட்ட சாம்பாரும். ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதி அளவுக்கு காய்கறியும் பாதி அளவு ரைஸ் இருக்கணும். எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அதிகமாக காய் சாப்பிட்றவங்க தான். ஒரு காமெடி என்னென்னா, நாங்கள் காசிக்கு ஒரு தடவை டூர் போயிருந்தோம். அப்போ புத்தகையாங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு பிடிச்ச காயை ஒன்று அங்கே விடணும். அதாவது நமக்கு பிடிச்சி சாப்பிட்ற காயை விடணும்னு சொன்னாங்க. நான் எந்த காயும் என்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ரெண்டாவது அந்த விடுற காயை நம்ம என்றைக்குமே திருப்பி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு கல்யாண பந்தியில் இப்படி சாம்பாரில் அது விழுந்துருச்சுன்னா எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாத ஒரு காயை நான் மனசில் நினச்சிட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம லஞ்ச் மெனுவில் கொஞ்சமாக கொள்ளு துவையல் அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் சாதம் வடித்து தான் சாப்பிட்றோம். நம்ம சாதம் வடித்து சாப்பிடும்போது டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ வடித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்லது, நமக்கும் ஃப்யூச்சரில் இந்த முட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போலேருந்தே அதை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவும் வச்சோம்னா வெளியில் உங்களுக்கு விசிலுக்கு மேலே வரும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். பருப்பு பஞ்சு பஞ்சாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட அந்த பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா ட்ரையாக அந்த வறுவல் எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கோவக்காயோட தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஆனால் அந்த வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே சாப்பிடும்போது எல்லாமே வெந்திருக்கும். ஆனால் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பொரியல் தான் இது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்ருவாங்க. சாதத்தை விட அதிகமாக காய் சாப்பிட்றதுனா இந்த காய்னா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோவக்காயை 2 பக்கம் இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட மொத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீவலாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் அதாவது சீவலாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நான் இப்போ கட் பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் செதிலாக போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி, வறுவலாக இருந்தாலும் பொரியலாக இருந்தாலும் இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 hours முன்னாடியே நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வெண்டைக்காய் மாதிரியே அந்த பிசுப்பெல்லாம் எல்லாமே கொஞ்சம் வெளியில் அப்படியே காத்தோட்டமாக வச்சோம்னா நல்லா ட்ரையான மாதிரி ஆகிடும். நம்ம வறுவல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கலக்கலன்னு நமக்கு அந்த பிசுப்பு இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு போதும். நான் ஏன் இந்த 5 கோவக்காயை நான் எடுத்து வச்சுருக்கேன்னா கோவக்காய் சட்னி பண்ணுறதுக்காக தான். கோவக்காய் சட்னி நான் பண்ணினேன். அப்பா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். கோவக்காயில் சட்னி இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நான் கூட நினச்சே பார்க்கல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ கோவக்காய் வறுவலுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வாசம், அவ்வளோ வாசமாக இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சாம்பாருக்கு நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கீறி விட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வாசத்துக்காக எடுத்துக்கலாம். இதையும் நம்ம சாம்பாருக்காக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு போடும்போது செம்ம வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு அரிஞ்சு போடுவாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு விரல் எவ்வளோ நீட்டிருக்கோ அந்த அளவுக்கு நீளமாக அரிஞ்சு போடுவாங்க. ஸோ நானும் அதே அளவுக்கு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயும் அரிஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி. ஆனால் கத்திரிக்காய் நம்ம சாம்பாருக்கு நீளமாக அரிஞ்சு வச்சுக்கலாம். நீளமாகவும் அரிஞ்சு வச்சுக்கலாம், இல்லை சின்ன துண்டாக பீஸாகவும் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் வடநாட்டில் எப்படி அறிவாங்க தெரியுங்களா, அது நான் கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. ஆனால் தக்காளி நம்ம பருப்புலேயே போட்டு வேக வச்சாச்சு. ஆனால் கத்திரிக்காய் மட்டும் நம்ம தண்ணியில் தான் அரிஞ்சு போடணும், இல்லைனா கருத்துரும். ஸோ சாம்பாரில் போடுற வரைக்கும் அது தண்ணியில் இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பையும் 2 விசில் விட்டு இறக்கியாச்சா. இப்போ ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக வந்துருச்சு. நம்ம போட்ட தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சின்ன ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். அதுவும் பொரிஞ்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கும் போது தீயை சன்னமாக வச்சுருந்தோம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஹையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வந்து பருப்புலேயே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சா முருங்கைக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் கொஞ்சம் கத்திரிக்காயை கம்பேர் பண்ணும்போது ஹார்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்காய் போட்டுக்கிறேன். இப்போ முருங்கைக்காய் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சாலும் அது பொங்கி வெளியில் சிந்தும். ஸோ நான் ஒரு இட்லி பானாவோட தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் வச்சுட்டா குழம்பு பொங்கியும் வராது. மூடி வச்சதுனால நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இந்த ஓட்டை வழியால் வெளியே போயிடும். இப்போ நான் சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தேவையான புளியை நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இந்த சமயத்தில் கத்திரிக்காயை இதோட சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம மாங்காயும் போட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார். ஆனால் மாங்காய் என்கிட்ட கிடையாது. ஆனால் மாங்காய் போட்டால் அதை விட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காயெல்லாம் அந்த உப்போடு சேர்ந்து நல்லா வேகட்டும். நம்ம திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒலை போட்டோம் இல்லையா சாதம் வைக்கிறதுக்கு, அந்த சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ கரெக்டாக சாதம் வடிக்க வராது. எப்படியாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, அது அழிஞ்சு போய்டும், அந்த மாதிரி போய்டும். இல்லைனா கொஞ்சம் விதையாக போய்டும். ஆனால் இப்போல்லாம் கரெக்டாக வடிக்கிறேன் பர்ஃபெக்டாக. இப்போ வந்து நம்ம கிளிப்பு போட்டு வடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த கைப்பிடி தண்ணி வச்சு கிளாஸ் வச்செல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் வந்து கிளிப்பு போட்டுட்டு அப்படியே சிங்கில் கவுத்து விட்டுருவேன். இப்போ வாங்க நம்ம வச்ச குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்து நம்ம போட்டிருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பெருங்காயெல்லாம் நம்ம போட்டு பண்ணதுனால நல்லா வாசமாக இருக்குது சாம்பார். நம்ம கரண்டி எடுத்து ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ குழம்பு வந்து நம்ம பருப்போடு ஒன்று சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இது கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளார கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, அதை வந்து இதில் நம்ம கரைச்சி விட்டணும். நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுலேயே நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ புளியை கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டு போட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்த உடனே இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சாம்பார் அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன தான் நம்ம நல்லா வச்சாலும் அதுலேயும் குறை கண்டுபிடிக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோன்ட்டு நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ அதே ஸ்டவ்லேயே வானல் வச்சு நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா கோவக்காய், அதை போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம வறுவல் செய்யணுன்னா ரொம்ப பொறுமை வேணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு தீயை சன்னமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். தீயை சன்னமானா ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப சிம்மிலையும் இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். சரியாக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூடியை திறந்து இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம திரும்ப மூடி வச்சிடணும். இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை திறந்து வதக்கி விட்டுட்டே இருந்ததுனால உங்களுக்கு பார்க்கும்போதே அது நல்லா அப்படியே சுருங்கி கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அந்த கோவைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வேறு தண்ணி விடும். ஸோ திரும்பவும் நம்ம இதே மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதே மாதிரியே சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இது மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்படி திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதாவது சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கரண்டியில் ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு ஏந்தலான கரண்டி தான். இது ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இருக்கும் இந்த தண்ணி. அதுமாரி ஒரு 4 கரண்டி அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம திரும்பவும் கிளறி விட்டுட்டு நம்ம இதே மாதிரி நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு தீயை வந்து சன்னமாக வச்சிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இதை கிளறி விட்டுட்டு நம்ம திரும்பி மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. நம்ம இந்த சமயத்தில் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நச்சு இதில் போட்டணும். கடைசியாக அந்த பூண்டை நம்ம நசுக்கி போடுறதுனால அந்த பூண்டோட வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருளை வெந்து
ஒன்று அப்படியே தனித்தனியாக கொஞ்சம் கூட பிசு பிசு இல்லாமல் அப்படியே கலக்கலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் கோவக்காய் பொரியல். இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த பச்சை பூண்டோட வாசம் வந்து போய் அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து அந்த கோவக்காயில் ஏறும். ஸோ அந்த பூண்டை நச்சு போட்டுட்டு ஒரு 2 கலரிட்டு திருப்ப மூடி வச்சிடலாம். இந்த கோவக்காயோட தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட அந்த நறுக்குன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வெந்து வரணும்னா இந்த மாதிரி 2 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கிளறி விட்டால் தான் வரும். அவ்வளோதான் நம்ம கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட வழுவழுப்பு இல்லாத பிசு இல்லாத நல்ல பொன் முருவலாக கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பொறுமை தான் நமக்கு ரொம்ப அவசியம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வேலியில் தோட்டத்திலலாம் இந்த கோவக்காய் வந்து நிறையா இருக்கும். அப்போலாம் இது சாப்பிட்றதுங்கிறதே நமக்கு தெரியாது. இதோட பழத்தை மட்டும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் காயெல்லாம் நாங்கள் சீண்டக்கூட மாட்டோம். ஆனால் இப்போ அது வந்து அவ்வளோ விலை விற்கிது. அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறதுலாம் இப்போ தான் நமக்கு தெரியுது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற வசதி கூட அப்போ கிடையாது. ஸோ அப்போல்லாம் தெரிஞ்சிருந்துன்னா நம்ம அழகாக எடுத்து சாப்பிட்ருக்கலாம். பப்பாளியாக இருக்கட்டும், எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நிறைய காயெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்ணுங்கிறதே தெரியாது. பழமே முதல்ல சாப்பிட மாட்டோம். இப்போ தான் எதெல்லாம் நம்ம சாப்பிட்லையோ அதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருளாகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்துடலாம். சுட வடித்த சோறு போட்டுக்கலாம். வடித்த சோறு தான் அவ்வளோ பொலன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதை பழகிட்டோம்னா திருப்பி நம்ம குக்கருக்கு சாதத்துக்கு போகவே மாட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கோவக்காய் வறுவல் வச்சுக்கலாம். இந்த கோவக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த கோவக்காயிலே இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒன்று பண்ணுவோம் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம மணக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் போட்டுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு சாம்பார் வந்து இவ்வளோ சூப்பராக மணக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பெருங்காயம் தான். நார்த்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க பெருங்காயம். ரெண்டாவது நம்மள மாதிரி சாம்பார் பொடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம வைக்கிற சாம்பார் வந்து விரும்புவாங்க. பட் அது மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்து வந்து கொள்ளு துவையல் வச்சுக்கலாம். கொள்ளை நம்ம டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்படிங்கிறத நான் கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். கொள்ளு பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும், முக்கியமாக தொப்பையை குறைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஊறுகாய் வச்சுக்கலாம். ஊறுகாய் அவ்வளோவா நாங்கள் விரும்பி சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் வீடியோவுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சமாக ஊறுகாய் வச்சுக்கிட்டேன். ஆனால் ஊறுகாய் சாப்பிட்றது கூட நல்லது தான். ஏன்னா அதில் நிறைய இந்த ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் இருக்கிறதுனால அதில் செரிமான சக்தி வந்து நிறையா இருக்குது. அதனால நம்ம ஒரு பெரிய விருந்து மாதிரி சாப்பிட்டோம்னா லைட்டாக கொஞ்சம் ஊறுகாய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதில் உப்பு ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால இந்த முட்டி வலி பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. சில நேரத்தில் நம்ம எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்சா கூட சில நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். இது மாதிரி யாராவது நமக்கு சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும். இப்போ நம்ம 1 கப்பு தயிர் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.